ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஜாப்பனீஸ் அனிமி சீரிஸான ஐம் த வில்லினியஸ் சோ ஐம் டேமிங் த ஃபைனல் பாஸோட எபிசோட் 3 தான் இன்னைக்குள்ள வீடியோல பார்க்க போறோம். இந்த எபிசோட் என்னோட மோஸ்ட் ஃபேவரட்னே சொல்லலாம். ஏன்னா இந்த எபிசோட்ல இருந்து கதை வேற லெவல்ல இருக்கும். சரி வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போலாம். ஆல்மன் ஹீரோயின் அவன் கிட்ட சொன்ன மாதிரியே கேசல்குள்ள போய் அங்க இருக்கிற ஒரு லெட்டரை யார் கண்ணிலையும் படாம எடுத்துட்டு வரான். என்னோட பொண்ணு எங்க இன்னும் காணோம் நம்ம ஹீரோயினோட அப்பா கேட்க அதுக்கு அவங்க ரெடி ஆயிட்டு இருக்காங்கன்னு அந்த மெய்டும் சொல்றா. அவ ரெடியாக யூஸ்வலா இவ்வளவு நேரம் எடுத்துக்க மாட்டாளேன்னு அவர் சொல்ல, சாரி நான் உங்களை ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சிட்டேனா நம்ம ஹீரோயினும் சொல்ல, நீ இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கமா, ஒரு செகண்ட் எனக்கே உன் அடையாளம் தெரியாம போயிடுச்சு நம்ம ஹீரோயினோட அப்பா சொல்ல, நீங்க உண்மையாதான் சொல்றீங்களாப்பா, என்னை விட அந்த ட்ரெஸ் ஒன்னும் அழகா தெரியலையே, உனக்கு என்னதான் ஆச்சு, நீ இவ்வளவு நர்வஸா இருந்து நான் உன்னை பார்த்ததே இல்லையே நம்ம ஹீரோயினோட அப்பா சொல்ல, அது வந்து நம்ம ஹீரோயின் யோசிச்சு பார்த்தா அவ தூங்கிட்டு இருக்கும்போது அவ ரூம்ல ஒரு பாக்ஸ் இருக்கு, உனக்கான ட்ரெஸ்ஸையும் ஆக்சசரிஸையும் நான் அனுப்பி வச்சிருக்கேன், கண்டிப்பா இது உனக்கு பிடிக்கும்னு நம்புறேன் டீமன்லாட் எழுதின லெட்டர் அதுல இருக்கும். அதுக்கப்புறம் அந்த ட்ரெஸ்ஸுக்கு ஏத்த மாதிரி என்னோட மேக்கப்பையும் ஹேர் ஸ்டைலையும் மாத்துறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சு. இப்ப அவளும் அவங்க அப்பாவும் பால் செரிமனி நடக்கிற அந்த இடத்துக்கு போய் சேர்றாங்க. அது லேடி ஐலின் தானே, நம்ம கேள்விப்பட்டதை விட நேர்ல பார்க்க ரொம்ப அழகா இருக்காங்கன்னு அங்க இருக்கிறவங்க எல்லாம் பேசிக்கிறாங்க. டீமன்லாடே இந்த ட்ரெஸ் எனக்கு கொடுத்து அமைச்சிருக்காருன்னா நான் இந்த பால் செரிமனிக்கு இதை தான் வியர் பண்ணணும்னு அவர் ஆசைப்படுறாரு போல அப்படின்னு நம்ம ஹீரோயின் நினைச்சிட்டு இருக்கும்போது, ஒருவேளை அந்த செட்ரிக் உன்னை பார்த்தானா அவன் மனசு மாற கூட சான்ஸ் இருக்கு நம்ம ஹீரோயினோட அப்பா சொல்ல, அதுக்கெல்லாம் சான்ஸே இல்ல, நான் சிங்கிளா கூட இருப்பேனே தவிர அவனோட லவ் அக்செப்ட் பண்ண மாட்டேன் நம்ம ஹீரோயினும் சொல்ல, அப்படியா சொல்ற, அதையும் பார்ப்போம், ஒருவேளை அந்த பிரின்ஸ் ஒன்று அக்செப்ட் பண்ணிக்கிட்டா நம்ம ஃபேமிலி பிசினஸ்க்கு அவனால ஏற்பட்ட லாஸை நம்ம சரி பண்ணிடலாம்னு அவரும் சொல்ல, நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க, நானே எல்லாத்தையும் சரி பண்ணிடுவேன்னு ஹீரோயின் சொல்லுவா. இப்போ அங்க வந்திருக்க லேடிஸ் கொஞ்சம் பேர் நீ அந்த ஓப்ரான் ஸ்கின் டோனர் யூஸ் பண்ணி பாத்தியா அப்படின்னு கேட்க, அதுக்கு மத்தவங்களும் நானும் அதை யூஸ் பண்ணி பார்த்தேன்ப்பா, அந்த டோனர் உண்மையிலேயே சூப்பரா இருக்குன்னு சொல்ல, இவங்க எல்லாரும் சொல்ற மாதிரி அந்த ஓப்ரான் கம்பெனியை பத்தி நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டதே இல்லையே நம்ம ஹீரோயினோட அப்பா கேட்க, நம்மளோட டாட்டர்ஸ் ஃபேமிலி நேமை வச்சு காஸ்மெட்டிக்ஸை செல் பண்ண முடியாதுங்கிறதுனால நான் தான் என்னோட ஃப்ரெண்ட்ஸை வச்சு அப்படி ஒரு கம்பெனியை ஆரம்பிச்சேன்னு ஹீரோயின் சொல்லுவா. எனக்கு அவங்க கொடுத்த சாம்பிள் காலியாக போகுது அப்படின்னு அந்த லேடி சொல்ல, அதுக்கு இன்னொருத்தவங்க எங்க யாருக்கும் அவங்க எந்த சாம்பிளையும் தரலையே, இப்போ அந்த ஓப்ரான் கம்பெனியை நாங்க எப்படி கான்டாக்ட் பண்றதுன்னு அவங்க பேசிட்டு இருக்கதை நம்ம ஹீரோயினும் அவ அப்பாவும் கவனிக்கிறாங்க. நான் எதிர்பார்த்ததை விட நீ அந்த கம்பெனியை சீக்கிரமாவே டாப் லிஸ்ட்க்கு கொண்டு வந்துட்டேன்னு நம்ம ஹீரோயினோட அப்பா சொல்ல, பிரின்ஸ் செட்ரிக் வேலையை விட்டு எடுத்த அந்த ஒர்க்கர்ஸை வச்சு தான் என்னால் இதை பண்ண முடிஞ்சது, இது மூலமா கிடைக்கிற ப்ராஃபிட் நம்ம ஃபேமிலிக்கு ஏற்பட்ட நஷ்டத்தை விட பல மடங்கு அதிகமா இருக்க போகுதுன்னு அவ சொல்ல, நான் உன் மேல வச்ச நம்பிக்கை வீண் போகல, நீ நம்மளோட ஃபேமிலி நேமை காப்பாத்திட்ட, ஒரு வழியா என் அப்பா பழையபடி ஹாப்பி ஆயிட்டாரு, ஆனா எனக்கு தான் ஏதோ தப்பா நடக்கிற மாதிரி தோணுது அப்படின்னு அவன் நினைச்சிட்டு இருக்கும்போது, நம்ம எதிர்பார்த்த மாதிரி நம்மளோட காஸ்மெட்டிக்ஸ்க்கு லேடிஸ் கிட்ட நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்குன்னு அவ சொல்ல, இது எல்லாத்துக்கும் காரணம் நம்ம ரக்கும் குவாட்ஸும் தான், அவங்களோட ஹெல்ப் இல்லாம இதை நம்ம பண்ணிருக்கவே முடியாதுன்னு ஐசாக்கும் சொல்ல, லில்லியனுக்கு வந்த அந்த த்ரெட்டனிங் லெட்டர்ஸை பத்தி ஏதாச்சும் தெரிஞ்சுதான் நம்ம ஹீரோயின் கேட்க, நீ சந்தேகப்பட்டது சரிதான், நல்ல வேலை ஆல்மன் சரியான நேரத்துல அந்த லெட்டரை கேஸ்ல இருந்து கொண்டு வந்துட்டான், அது இப்போ என்கிட்ட தான் இருக்கு, உனக்கு தேவைப்படும் போது எனக்கு சிக்னல் கொடுன்னு அவன் சொல்ல, ரொம்ப தேங்க்ஸ் ஐசாக், உன்ன மாதிரி ஒருத்தவன் எனக்கு ஃப்ரெண்டா கிடைச்சதுக்கு நான் தான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும்னு அவளும் சொல்லுவா. என்கிட்ட ஒரு பேட் நியூஸும் இருக்கு, அந்த லில்லியனை வேற காணுமான ஐசாக் சொல்ல, அந்த கேம்ல த்ரெட்டனிங் லெட்டர்ஸ் அவளுக்கு அனுப்புனதுக்கு அப்புறம் நான் தான் ஆளுங்களை வச்சு அவளை கிட்னாப் பண்ணுவான்னு ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்கும்போது, இதனால பிரின்ஸ் செட்ரிக் மார்க்கஸையும் அவர் கூட கொஞ்சம் நைட்ஸையும் அவளை கண்டுபிடிக்க சொல்லி டீமன்லாடோட ஃபாரஸ்ட்க்கு அனுப்பியிருக்கான். எதுக்காக அவன் இப்படிலாம் பண்றான், ஒருவேளை டீமன்லாடையும் மற்ற டீமன்ஸையும் ஹர்ட் பண்ண போறானான்னு அவ கேட்க, கொஞ்சம் அமைதியாரு, நீ பயப்படுற மாதிரி டீமன்லாட அவ்வளவு சீக்கிரம் யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது, அதுவும் இல்லாம ஹியூமன்ஸும் டீமன்ஸும் சண்டை போடக்கூடாதுன்னு பேக் சைன் பண்ணிருக்கிறத நீ மறந்துட்டியா, உன்னோட டீமன்லாட ஆல்மன் மூலமா எனக்கு ஒரு மெசேஜும் அனுப்பியிருக்காரு, அதாவது அவர் இங்க வந்து சேர்ற வரைக்கும் நான் உன்னை பத்திரமா பாத்துக்க வேண்டியது என்னுடைய பொறுப்புன்னு அவன் சொல்ல, என்னை பத்தி கவலைப்படாத, அவர் இங்க வந்து சேர்றதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸை போய் பாருன்னு அவ சொல்ல, ஒருவேளை அந்த பிரின்ஸ் செட்ரிக்கோ இல்ல டீமன்லாட்னு யாருமே உன் லைஃப்ல வராம இருந்திருந்தா நானே உன்னை கரெக்ட் பண்ணிருப்பேன் அவன் சொல்ல, என்னால உன்னை என்னோட ஹஸ்பண்டா அக்செப்ட் பண்ணிக்க முடியாது, ஏன்னா உன்னோட ஃப்ரெண்ட்ஷிப்பை வச்சு நான் சாதிக்க வேண்டியது நிறைய இருக்கு நம்ம ஹீரோயின் சொல்ல, நீ சொன்னா அது சரியா தான் இருக்கும்னு அவனும் சொல்லுவான். அந்த கேம்ல வர மாதிரியே இங்கேயே எல்லாம் அப்படியே நடந்துச்சுன்னா நான் தான் அந்த லில்லியனை கிட்னாப் பண்ணி வச்சிருக்கேன்னு எல்லாரும் நினைச்சிருவாங்க. இப்போ அங்க வர செட்ரிக் அவளை அரெஸ்ட் பண்ணுங்கன்னு கத்த அங்க இருக்கிற காட்ஸும் ஓடி வந்து அவளை பிடிக்கிறாங்க. இதெல்லாம் நடந்துட்டு இருக்க அதே நேரத்துல லில்லியனும் டீமன்லாட மீட் பண்ண அந்த ஃபாரஸ்ட்க்கு வரா. இவளுக்காக தான் செட்ரிக் ஐலினை பிரேக்கப் பண்ணானான்னு டீமன்லாட அவளை பார்த்து யோசிச்சுட்டு இருக்கும்போது, என்னோட பேர் லில்லியன் ரெயின்பர்த், எனக்கு உங்களை ஞாபகம் இருக்கு, உங்களுக்கு என்ன யாருன்னு தெரியுதான்னு அவ சொல்ல, என்னோட பேரியரை தாண்டி எப்படி உன்னால இங்க வர முடிஞ்சதுன்னு டீமன்லாட் கேட்க, நீங்க எதை பத்தி சொல்றீங்க, வழியில எந்த பேரியரையும் நான் பார்க்கலையேன்னு அவ சொல்ல, ஒருவேளை என்னோட மேஜிக்கை ரெசிஸ்ட் பண்ற அளவுக்கு இவகிட்ட பவர் இருக்கா, இல்ல அந்த ஹோலி ஸ்வாட் மெய்டனுக்கும் இவளுக்கும் ஏதாச்சும் சம்பந்தம் இருக்குமான்னு அவர் யோசிச்சுக்கிட்டு, நமக்குள்ள பேசுறதுக்கு ஒன்றும் இல்ல, சோ நீங்க இருந்து கிளம்பலாம்னு அவரும் சொல்ல, ப்ளீஸ் நான் சொல்ல வரத கொஞ்சம் கேளுங்க, நான் உங்களை நினைச்சு ரொம்பவே வருத்தப்படுறேன், நீங்க இந்த ஃபாரஸ்ட்ல தனியா இருந்து ஹியூமன்ஸ்க்கும் மற்ற டீமன்ஸ்க்கும் சண்டை வராம பாத்துக்கிறீங்க, இவ்வளவு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி உங்க தலைமையில இருக்கிறத நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு, எப்படி உங்களால இத்தனை வருஷம் யாரும் இல்லாம இப்படி தனியா இருக்க முடிஞ்சதுன்னு அவ சொல்லி அழ ஆரம்பிக்கிறா. என்ன நினைச்சு நீ வருத்தப்படுறேன்னு சொன்னால அது உண்மையா இருந்தா எதுக்காக அவங்க கூட சோல்ஜர்ஸை அந்த ஃபாரஸ்ட்குள்ள கூட்டிட்டு வந்திருக்கேன்னு அவர் கேட்க, நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க, பிரின்ஸ் செட்ரிக் தான் என்ன காணும்னு அந்த சோல்ஜர்ஸ் இங்க அனுப்பி வச்சிருக்கணும், ஏன்னா எனக்கு வந்து அந்த த்ரெட்டனிங் லெட்டர்ஸ் நினைச்சு அவர் ரொம்ப கவலைப்பட்டாருன்னு லில்லியனும் சொல்ல, அந்த லெட்டர்ஸை நீயே தானே உனக்கு எழுதிக்கிட்டேன்னு அவரும் கேட்க, உங்களுக்கு எப்படி தெரியும், ஆமா அந்த லெட்டர்ஸை நான் தான் எழுதினேன், ஏன்னா எனக்கு வேற வழி தெரியல, நான் மட்டும் அப்படி பண்ணலன்னா லேடி ஐலின் கண்டிப்பா என்ன கிட்னாப் பண்ணிருப்பாங்க, நானே நேர்ல வந்து இதை பத்தி உங்ககிட்ட சொல்லணும்னு தான் நினைச்சேன், ஆனா நீங்களும் லேடி ஐலினும் கொஞ்ச நாளா க்ளோஸா இருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன், அவங்கள பத்தி நான் இப்படி சொல்றது உங்களுக்கு ஹர்ட் ஆகும்னு எனக்கு தெரியும், அதுக்காக என்ன மன்னிச்சிருங்கன்னு அவ சொல்ல, எதை வச்சு ஐலின் இப்படி பண்ணுவான்னு நீ நம்புறேன்னு அவர் கேட்க, அவ எந்த அளவுக்கு செட்ரிக்க லவ் பண்ணாங்கிறது எனக்கு தெரியும், இப்போ அவங்களுக்கு பிரேக்கப் ஆனதுனால அதுக்கு காரணம் நான் தான் அவன் நினைக்கிறா, இனியும் நீங்க இப்படி தனியா கஷ்டப்பட வேண்டாம்னு சொல்லி அவ அவர்கிட்ட நெருங்க, என் தலை எதுக்காக இப்படி வலிக்குதுன்னு அவரும் சொல்ல, அங்கே நில்லு, அவர் என்ன செஞ்சேன்னு பியால்சபத்தும் அவளை தடுக்க பார்த்தா அவனாலையும் அது முடியாது, இதான் அந்த ஹோலி ஸ்வாட் மெய்டனோட பவரா, நான் நினைச்சதை விடவே இது ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு, அவகிட்ட இருந்து தூரவா, நான் உங்களை ஹர்ட் பண்ணணும்னு நினைக்கவே இல்லை, உங்க கூட சேர்ந்து இருக்கணும்னு தான் ஆசைப்பட்டேன், நீங்க ஆசைப்படுறது எதுவா இருந்தாலும் அதை என்னால தர முடியும்னு அவளும் சொல்ல,
சொல்ல, இப்படி பேச உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்? ஐலினோட இடத்துக்கு உன்னால எப்பவும் வர முடியாது. உன்ன மாதிரி ஒருத்திக்காக என் பிரதர் அவளை விட்டுட்டாங்கிறத நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கோவம் வருது. சோ இங்க இருந்து போயிட்டு உன் மேல எனக்கு எந்த இன்ட்ரெஸ்டும் இல்ல. ப்ளீஸ் இப்படி பண்ணாதீங்க. நான் உங்களதான் மனசுல நினைச்சிட்டு இருக்கேன்னு அவ சொல்லிட்டு இருக்கும்போது டீமன் லார்ட் அவரோட மேஜிக்கை யூஸ் பண்ணி அவளை அங்கிருந்து அனுப்புறாரு. நீ என்ன பண்ணிட்டு இருக்க செட்ரிக்? இது உனக்கு தப்புன்னு தெரியலையா? நம்ம ஹீரோயினை கேட்க, லில்லியன் காணாம போனதுக்கு நீதான் காரணம். அவளுக்கு அந்த லெட்டர்ஸ் அனுப்புனதும் நீதான். அவளை என்ன பண்ண சொல்லு. நீ சொல்ற மாதிரி அவ எங்க இருக்கான்னு எனக்கு தெரியாது. அதுவும் இல்லாம நான் ஒன்னும் அந்த லெட்டர்ஸ் அவளுக்கு அனுப்பல. என் மேல இப்படி பழி போடுறதுக்கு உன்கிட்ட ஏதாச்சும் ப்ரூஃப் இருக்கான்னு அவ கேட்க, உன்னை தவிர யார் இதை பண்ணிருக்க முடியும்? அவளை நீ எந்த அளவுக்கு வெறுக்கிறங்கிறது இங்க இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னு அவன் சொல்ல, போய் உன்ன மாதிரி ஒருத்தனை லவ் பண்ணன்னு நினைக்கும் போது எனக்கு கேவலமா இருக்கு. அவன் என் லைஃப்ல இல்லனா நீ திரும்பவும் அவளோட இடத்துக்கு வந்துடலாம்னு நினைச்சு நீ தான் அவளை ஏதோ பண்ணிட்ட. எனக்கு நல்லா தெரியும் என் மேல நீ எவ்வளவு அப்சஸ்டா இருந்தேன்னு. அதை நீயே உன் வாயால அன்னைக்கு சொன்னியே. சொன்ன மாதிரி ஒரு டைம்ல நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணேன். ஆனா எப்போ நீ இன்னொருத்தி பின்னாடி போனியோ அப்பவே நான் உன்னை தூக்கி போட்டுட்டேன்னு அவளும் சொல்றான். நான் இங்க வந்ததுக்கான ரீசனே நமக்குள்ள நடந்த எங்கேஜ்மெண்ட்டை கேன்சல் பண்றதுக்காக தான். சோ நீ அந்த டாக்குமெண்ட் என்கிட்ட கொடுத்தீங்கன்னா நான் இப்பவே சைன் பண்ணிட்டு இங்க இருந்து கிளம்பிடுவேன். எதுக்காக அவனை கோவப்படுத்துற மாதிரி பேசிட்டு இருக்கான்னு ஐசாக்கும் நினைக்கும் போது, என் மேல உனக்கு எந்த ஃபீலிங்ஸும் இல்லன்னு நீ சொல்றது என்ன நம்ப சொல்றியா? நீ இன்னமும் என்ன லவ் பண்றதானே? என் முன்னாடி நீல் பண்ணு. ஒருவேளை நீ அப்படி பண்ணுனா நான் உன்னை மன்னிச்சு ஏத்துக்கவும் சான்ஸ் இருக்குன்னு அவன் சொல்ல, அதுக்கு சார் நீங்க இப்படி நடந்துக்க கூடாதுன்னு அங்க இருக்கிற கார்ட்ஸும் சொல்ல, வாயை மூடுங்க. முதல்ல இவ என்னதான் லவ் பண்ணா? இவ மேல எனக்கு இன்னமும் ரைட்ஸ் இருக்கு. அப்ப அங்க ஒருத்தன் ஓடி வந்து, பிரின்ஸ் நான் உங்ககிட்ட முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும்னு சொல்ல, எதா இருந்தாலும் என்கிட்ட அப்புறமா சொல்லு. இப்ப நான் ஒரு முக்கியமான வேலையில இருக்கேன்னு அவனும் சொல்ல, ஆனா அந்த டீமன் லார்ட் அவருங்க வந்துட்டாருன்னு அவன் சொல்லிட்டு இருக்கும் போதே டீமன் லார்டும் அந்த பில்டிங்கோட ரூஃபை உடைச்சிக்கிட்டு மாசா ஒரு என்ட்ரி கொடுப்பாரு. என்னது இவர் தான் டீமன் லார்டா? இவர் பார்க்க ரொம்ப அழகா இருக்காரு. இப்படி ஒரு மேஜிக்கை நான் பார்த்ததே இல்லைன்னு அங்க இருக்கிறவங்களாம் சொல்லுவாங்க. செட்ரிக் நீ தான் அந்த சோல்ஜர்ஸ் என்னோட ஃபாரஸ்ட்க்கு அனுப்பி வச்சியா? ஒரு கிரவுன் பிரின்ஸா இருந்துகிட்டு இப்படி பின்விளைவுகளை பத்தி யோசிக்காம எந்த டிசிஷனும் எடுக்கக்கூடாது. சாரி நான் உன்னை ரொம்ப நேரம் காக்க வச்சிட்டேனா? இந்த ட்ரெஸ்ல நீ பார்க்க ரொம்ப அழகா இருக்குன்னு அவர் சொல்ல, அதை கேட்டு நம்ம ஹீரோயினும் வெக்கப்படுவா. சரி சீக்கிரம் அந்த டாக்குமெண்ட்ஸ்ல சைன் பண்ணிட்டு நம்ம இங்க இருந்து கிளம்பலாம்னு அவரும் சொல்ல, ஐசாக் இப்ப அந்த லெட்டரை கொண்டு வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட கொடுக்க, இது லேடி ஐலினுக்கு அந்த த்ரெட்டனிங் லெட்டர்ஸ்ல ஒன்று. இந்த லெட்டர் எழுதினவங்க லம்பார்ட் கம்பெனியோட ஸ்டேஷனரி செட்ல இருந்து தான் இந்த பேப்பர் எடுத்து எழுதிருக்காங்க. அவங்க ஒவ்வொரு ஸ்டேஷனரி செட்டையும் செஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கு கீழே அவங்களோட ரோஸ் டிசைனை வச்சு அதை கட் பண்ணி எடுத்துட்டு எல்லா பேப்பரையும் ஒன்னா ஒட்டி வச்சிருவாங்க. வேற வேற செட்ல இருந்து 2 பேப்பர் எடுத்து ஒண்ணு மேல ஒண்ணு வச்சா அது மேட்ச் ஆகாது. இது லில்லியன் அவ கைப்பட எனக்கு அனுப்பிச்ச இன்விடேஷன் சொல்லி அந்த லெட்டரை மேல வைக்க அது 2 மேட்ச் ஆயிடும். இந்த 2 லெட்டர்ஸும் ஒரே ஸ்டேஷனரி புக்ல தான் வந்திருக்கு. அப்படின்னா அந்த த்ரெட்டனிங் லெட்டர்ஸ் எழுதினது லில்லியன் தான் அவன் சொல்ல, அதை கேட்கிற செட்ரிக் ஷாக் ஆகுறான். இந்த லெட்டரை நீயே வச்சுக்கோ, ஏன்னா இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த நல்லிஃபிகேஷன் ஃபார்ம்ல போய் சைன் பண்றா. இனி நீ யாரோட கண்ட்ரோலையும் இல்ல, உன் கூட டான்ஸ் பண்ற அந்த சான்ஸ் எனக்கு தருவியான்னு கேட்க நம்ம ஹீரோயினும் வெக்கப்பட்டுக்கிட்டே சரின்னு சொல்லுவா. என்ன வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டு என்னோட பிரதரையே கரெக்ட் பண்ணிட்டல, இதுக்கு நான் உன்னை பழி வாங்காம விட மாட்டேன். இப்போ அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயினும் டீமன் லார்டும் பேசிட்டு இருப்பாங்க. அப்ப அவர் அவளை கிஸ் பண்ணும்போது ஹீரோயினுக்கு ஒரு விஷன் தெரியற மாதிரி காட்டுறாங்க. இதோட இந்த எபிசோடு முடியுது. நம்ம ஹீரோயினுக்கு அவ விஷன்ல வந்த மாதிரி அந்த டீமன் லார்டுக்கு க்ளோஸா இருக்கிற ஒருத்தர் தான் அவருக்கு ரொம்ப பெரிய துரோகத்தை பண்ண போறாங்க. அதை நம்ம ஹீரோயின் கண்டுபிடிச்சு தடுத்தாலா இல்லையாங்கிறத இனி வர எபிசோட்ஸ்ல பார்க்கலாம். இப்போ எப்படியாச்சும் நம்ம ஹீரோயின் அவர் ஒரு டிராகனா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிறத தடுத்தே ஆகணும். அப்படி இல்லைன்னா அந்த கேம்ல வர மாதிரி அவளோட கதையும் முடிஞ்சிரும்.